கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாடந்துறை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ராசாவிற்கு மக்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து தாரை தப்பட்டையுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பு உடல் நலக்குறைவால் உயிரிழந்த விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்திக்கு ராசா மௌன அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பிரச்சாரத்தின் போது பேசிய ராசா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்றால் இந்தியா பாதுகாப்பாக இல்லை என்று அர்த்தம் என தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற கோஷம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டை காக்க, இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன், இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். அப்படி என்றால் இந்தியா பாதுகாப்பாக இல்லை. பேச்சிப்பாறை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழிச்சாலை திட்டத்தை திமுக கொண்டு வந்ததாக மனோ தங்கராஜ் தவறான தகவல்களை கூறி பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார் என்றும், பசுமையை காப்பாற்ற என்று கூறி 4 வழிச்சாலை திட்டத்திற்கு ஸ்டே வாங்கியவர் மனோ தங்கராஜ் என்றும் சாடினார். மலைகளை உடைத்து கனிம வளங்களை ஆயிரக்கணக்கான லாரிகளில் கடத்தி செல்ல துணையாக நிற்கும் மனோ தங்கராஜ் இயற்கை வளத்தை காப்பாற்றப் போகிறாரா என்று கேள்வி எழுப்பினார். கோர்ட்டில் ஸ்டே வாங்குறது யாரு? ஸ்டே வாங்க கேஸ் போட்டது யாரு? மனோ தங்கராஜ் இல்லைன்னு சொல்லட்டும் பார்ப்போம். கனிம வளம் அவ்வளோ, மலை அவ்வளோ கடத்தி கொண்டு போகிறாரு. இவங்க கனிம வளத்தை காப்பாற்ற போகிறாங்களா அல்லது இயற்கை வளத்தை காப்பாற்ற போகிறாங்களா? திமுக கூட்டணி சார்பில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் பேச்சிப்பாறை பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். அமைச்சர் மனோ தங்கராஜ், கிளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், கூட்டணி தொண்டர்கள் உள்ளிட்டோர் விஜய் வசந்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முத்தியால்பேட்டை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது, மீனவர்கள் கையில் துப்பாக்கி கொடுங்கள், இலங்கை ராணுவமா தமிழக மீனவர்களா என்று பார்த்து விடுகிறோம் என்று ஆவேசமாக பேசினார். மீனவர்கள் விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செய்கிறார் என்று கேள்வி எழுப்பிய அன்பழகன், மத்திய பாஜக அரசு மீனவர்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்டாலின் மீனவ சகோதரர்களுக்கு என்ன செய்யறார்? உங்களால ஒன்னும் முடியலன்னா எங்க மீனவர்களுக்கு ஆளுக்கு ஒரு துப்பாக்கி கையில கூடியாங்க, இலங்கையை நாங்களும் பார்த்துக்குவோம். கச்சத்தீவை சட்டப்பூர்வமாக மீட்பது சாத்தியம்தான் என்றும், இதற்காக நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் மசோதா நிறைவேற்ற வேண்டும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். திருச்சியில் உள்ள மதிமுக அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின்னர் பேசிய வைகோ, நெருக்கடி நிலை காலத்தில் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்து விட்டீர்கள், கச்சத்தீவு நமக்குதான் சொந்தம் என்றும் தெரிவித்தார். கச்சத்தீவு நமக்கு சொந்தம், ராமநாதபுரம் அரசருக்கு சொந்தம், இது நம்முடைய பூமி, நம்முடைய தீவு என்பதைத்தான் நாடாளுமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன். அந்த சாத்தியம்தான். நீங்க நாடாளுமன்றத்திலே வைத்த 2 அவைகளிலும் அதை பாஸ் பண்ணணும், அதை நிறைவேற்றணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.